எங்களுக்கு மற்ற இடங்கள்ல நிறைய சிலைகள்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த சிலை செய்யும்போது என்னுடைய அம்மாவை செய்கிற மாதிரி அந்த உணர்வுகளோடு நம்ம செய்கிறோம். ரொம்ப அழகாக வரணும். இந்த சிலை உருவ அமைப்பு சாஸ்திரங்களை சொல்லுது, மானேன நிர்மிதே பிம்பே ஸ்வயம் ஆபாதி தெய்விதம் சொல்லி இருக்கு. அதில் சில்ப சாஸ்திரத்தில் சொல்லுது, மானேன அளவுகள் முறைப்படி நம்ம ஒரு சிலை அமையுமானால் அது பூஜையே செய்ய வேண்டியதில்லை, தானாகவே அந்த உயிர்ப்புத்தன்மை இந்த சாநித்தியம்ங்கிறது வந்துடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அந்த மாதிரி இந்த அளவு பிரமாணத்தோடு செஞ்சுருக்கோம். அந்த சாநித்தியம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அந்த சமயபுரத்து மாரியம்மன் அங்கே அதில் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. அதெல்லாம் எங்களால் உணர முடியுது. கூடிய விரைவில் நாங்கள் இதை அமெரிக்கா அனுப்புறதுக்காக தயாராக இருக்கோம். இன்னும் தாரா சார்லாம் வந்த பிறகு பார்த்த பிறகு பண்ணுறதா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் வாங்க. சிற்பங்கள்லாம் இந்த விக்கிரகங்கள்லாம் வந்த பிறகு இதெல்லாம் நீங்கள் பார்வை பார்க்கணும். முருகன், விநாயகர், சுப்பிரமணியம், இந்த சுவாமிகள், அப்புறம் இந்த கருப்பண்ண சாமி ரொம்ப அழகாக வந்திருக்கு. குதிரையில் செஞ்சு அது அந்த கோயிலில் எப்படி பஞ்சவர்ண கலர்கள்லாம் பண்ணி செஞ்சுருக்காங்களோ அந்த மாதிரி தான் வருது. இது ஒரு வித்தியாசமான கோயில். இதெல்லாம் நாங்கள் இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்தில் எடுத்துகிட்டு வரதா இருக்கோம். அங்கே ஒரு பெரிய பாலாலயம் பண்ண போகிறோம். அந்த பாலாலயத்தில் தான் இந்த சுவாமிகள்லாம் நாங்கள் எழுந்தருளை செஞ்சு இந்த உற்சவ விக்கிரகங்கள் நாங்கள் அதே சுவாமி உற்சவ விக்கிரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மாரியம்மன் சிலைகள்லாம், விநாயகர், சுப்பிரமணியர் எல்லாமே அதுக்கு தான் பூஜைகள்லாம் நடக்க போகுது. இதை வழிபாடு பண்ணாலே நம்ம சமயபுரத்துக்கு மாரியம்மன் கோயில் போயிட்டு வந்த ஒரு என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.